ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே சிம்மராசி. இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்றும் கிடையாது. அதை நான் எல்லா காணொலிகளையும் முன்னாடியே சொல்லிடுறேன். 5 முதல் 10% இது வேலை செஞ்சிருச்சுன்னா அதுவே பெரிய அதிசயம். கூரையை பிச்சுட்டு கொட்டும்னோ, கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தில் நீங்கள் உருண்டுருவீங்கன்னோ, அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்கன்னோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. முதல் விதி, கோச்சாரம் என்பது ராசிக்கு தான், லக்னத்துக்கு கிடையாது. 2வது விதி, இதனுடைய தாக்கம் சிலரால் உணரவே பட முடியாத அளவுக்கு இருக்கும். அஷ்டம் சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்க போகிறது வர மார்ச் மாதத்துலேருந்து. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல. ஆனால் இயற்கை சுபர் வீட்டில், அது குருவோட வீடு. அந்த குரு உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லவர். அவர் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு மே மாதம் பயிற்சி ஆயிடுவார். 2ஆம் இடத்துலேருந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கிற கேது ஜென்ம ராசிக்கு வந்து உட்காருவார். 8ஆம் இடத்துல ஆல்ரெடி அஷ்டம ராகுவாக இருக்கிறவர் 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ இதெல்லாம் கிரக பயிற்சி இந்த இதில் நடக்க போகிறது. சரி, அஷ்டம் சனி சிம்ம ராசிக்கு என்ன செய்யும்? ஒன்றுமே பண்ணாதுங்க, பெருசாக உலட்டிக்க வேண்டாம். கேது மகாதிசையில் பிறந்தால் குழந்தை, நீங்கள் சுக்கர மகாதிசையை கடந்திருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சூரிய திசைன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர திசை தான் கொஞ்சம் டேஞ்சர். ஒருவேளை நீங்கள் ஒரு சிம்மராசியாக இருந்து சந்திர திசை இப்போ உங்களுக்கு நடப்பில் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த அஷ்டம் சனிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி 12ஆம் அதிபதியோட திசை. அஷ்டம சனியும் சந்திர திசையும் சந்திப்பது ஒரு நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்துகிறதுங்கிறது நீண்ட காலமாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு சில விஷயத்தில் உண்மையும் கூட. மேபி அப்படி நீங்கள் சிம்மராசியாக இருந்து அஷ்டம சனி நடப்புக்கு வரப்போகிற இந்த நேரத்தில் சந்திர திசை நடப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய், பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு, சிவன் தான் அங்கே மூலவராக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்பாள் சந்நிதியிலையும் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, பிள்ளையார் கோயிலையும் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, அப்படிலாம் போகக்கூடாது. சிவன் மூலவராக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் திங்கட்கிழமை தோறும் வில்வம் வாங்கி கொடுத்து, பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு, 6 கால பூஜை நடக்கும் பெரிய கோயில்கள்னால். ஸோ அதில் ஏதாவது ஒரு பூஜை டயத்தில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அதில் கலந்துக்கிட்டு பால் வாங்கி கொடுத்து, வில்வம் வாங்கி கொடுத்து, உங்கள் பேர் உங்கள் குடும்பத்தின் பேரார்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும், அடுத்த சனி பயிற்சி வரைக்கும். இது வந்து சிம்ம ராசி சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சந்திர திசைலாம் இல்லை சார், எனக்கு செவ்வாய் திசை நடந்துட்டுருக்கு, நோ ப்ராப்ளம், ஃப்ரீயாக விடுங்க. சார் எனக்கு ராகு திசை நடந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்து அஷ்டம் சனி உங்களுக்கு வரப்போகுது, சந்திர திசை மட்டும் நடப்பில் இருந்தால் நான் மேலே சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. எல்லாருமே இந்த பரிகாரம் பண்ணலாம், ஆனால் சந்திர திசை நடக்கிறவங்க கட்டாயம் செய்தே ஆக வேண்டியது அவசியம். மற்றபடி அஷ்டம் சனி என்ன செய்யும்? அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள், துன்பம், செய்யாத குற்றத்துக்கு பழி சொல்லை தாங்குவது. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி அவரோ நல்லவர் இல்லை, இவன் எப்படா சிக்குவான் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அதே மாதிரி மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரிய சந்திரர்கள் நல்லவில்லை. இப்போ கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர திசை வந்துச்சுன்னா போட்டு படுத்தி எடுத்துரும். அதே மாதிரி மகர லக்கணம் மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய திசை வந்துச்சுன்னா போட்டு படுத்தி எடுக்கும். ஆக இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. பொதுவாக கோச்சார பலன்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும்னாலும் கூட சில பர்டிகுலர் தசைகளில் மட்டும் அது ரொம்ப மிகைப்படுத்தி நடந்துடும். அந்த மாதிரி தான் சந்திர திசை நடக்கும்போது 7.5 சனியோ, சந்திர திசை நடக்கும்போது அஷ்டம் சனியோ இருந்துச்சுன்னா இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. திங்கள் தோறும் சிவனை வழிபடுவது, பாலபிஷேகம் பண்ணி வில்வம் சார்த்தி, இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சந்திர திசை நடக்கிற எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகக்கூடியது. 8ஆம் இடத்துக்கு சனி போனாலும் அவர் 6, 7 குடைவர்ங்கனால கடன்கள் ஓரளவுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடனுக்காக ஏதாவது சொத்துக்களை விற்று அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் சிம்மராசிக்காரர்கள் ஈடுபடுவீர்கள். பொதுவாக 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விபரீதம் நடந்து அதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ விபத்தில் சிக்கிட்டு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குதுங்கிறது மாதிரி, ஒரு அசிங்க அவமானத்தை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழிலில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுறது. ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சு சீட்டை கழிச்சு அனுப்ப, அதை விட பெரிய சம்பளத்தில் இன்னொரு பக்கம் வேலை கிடைக்கிறது. நீண்ட காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த வெளிநாட்டு வேலை டக்குன்னு கிடச்சி குடும்பத்தை பிரிஞ்சு போய் ஒரு 3 வருஷம் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிறது. இதெல்லாம் வரும். படிக்கிற வயசில் இருக்கிற பசங்களாம் ரொம்ப கவனமாக படிங்க. இந்த காலகட்டத்தில் என்ன படித்தாலும் மண்டையில் ஏறாது, அது ஒரு பொது விதி.
நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு படிக்கிற வயசு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்று சுக்கர திசைக்குள்ள இருப்பாங்க, இல்லைன்னா சூரிய திசைக்குள்ள இருப்பாங்க மோஸ்ட்லி. இல்லை சார் நான் பிறந்ததே உத்தர நட்சத்திர சிம்மராசினா இப்போ சூரியன் முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் திசைக்குள்ளே போயிட்டுருப்பீங்க, அல்லது ராகுக்குள்ளே வந்திருப்பீங்க. நேச்சராகவே ராகு திசை வந்தால் படிப்பு கெடுங்கிறத வந்த பலனை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். இங்கே லக்னத்தின் அடிப்படையிலேயே அனைத்து பலன்களும் சூட்சமமாக தீர்மானிக்கப்படுகின்றன என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கோச்சாரத்தில் வர அஷ்டம சனி நேரத்துல எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் பொதுவாக அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. இது முதல் விதி. ரெண்டாவது விதி, அதிகமாக வெளியில் சுத்தாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகளில் நீங்கள் போய் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. நார்மலாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுற புத்தி இருக்கும். ஏன்னா சூரியனுடைய வீடு இல்லைங்களா, முதல்ல வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு என்ன ஏது நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது மாதிரி வருவாங்க. அதெல்லாம் அடுத்த 3 வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிடணும். எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் இங்கே வந்து ஏறாத்தாங்கிறது மாதிரி சில மோசமான விளைவுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் யாருக்கோ ஜாமீன் போட போய், யாருக்கோ பஞ்சாயத்து பண்ண போய் நீங்கள் பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். கவனம், எச்சரிக்கை. எல்லாமே மே மாதம் வரைக்கும் தான். மே மாதம் குரு பயிற்சி ஆகி லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக 7ல் இருக்கிற ராகுவை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். ஏன்னா ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் 4 நாள் டிஃப்ரென்ஸில் நடக்குது. அதனால் ராகுவை அவர் கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு 2-3 மாதம் அஷ்டம சனி நடக்கும் காலம். சில நெகட்டிவ் பலன்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். தசாபுத்திகளில் சந்திர திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க. மற்ற தசாபுத்தி நடக்கிறவங்களாம் நார்மலாக உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். பெரிய அளவில் ஆகியோ அப்பா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடுங்கிற மாதிரி பயப்பட வேண்டாம். 3 விஷயங்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் அடுத்த 3 வருஷம், அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் தலையிடாதீங்க. இது முதல் விதி. தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துங்க. இது 2வது விதி. வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. 3வது விதி. ப்ளஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளுக்கு போகிறது, இந்த சந்திர திசை நடக்கிறவங்க குறிப்பாக கடலில் போய் குளிக்க போகிறேன், அருவியில் போய் குளிக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வெளியில் சுற்ற போகணும், இந்த மாதிரி எல்லாம் அடுத்த 2.5 வருஷம் சனி பயிற்சி வரைக்கும் பண்ணவே கூடாது. திடீர் விபத்துகள் உங்கள் குடும்பத்தை உருக்குலைய செய்துவிடும் அமைப்பு கொண்டது அஷ்டம சனிங்கிறதுனால கேர்ஃபுல் 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 அதில் இருங்க. உடல் ஆரோக்கியம், எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. மேலதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அரசு வேலையில் இருக்கவங்க வேலையை கரெக்டாக பாருங்கள். சிக்கலில் எதுலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. தொடர்ந்து தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அரணாக இருக்கும். பொதுவாக சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சந்திரதிசை நடக்கிறவங்க சிவனை தான் சரண்டர் ஆயிடணும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ராசின்னு இல்லை, இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி முடியும், பாதசனி இருக்கும். அடுத்து மீன ராசிக்கு ஜென்மசனி இருக்கும். அதுக்கடுத்து மேச ராசிக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆகும். இதில் யாராவது சந்திரதிசை நடந்துகிட்டு இருந்தாலும் மேற்கொண்ட அந்த சிவ வழிபாடு திங்கள் கிழமையில் செய்யும்போது அதுவே மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். மற்றபடி வந்து தசாபுத்திகளை அடிப்படையிலேயே உங்களுக்கு பலன்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படுங்கிறதுனால அஷ்டம சனியின் கிளுகிழுப்பை பெரிதாக யோசித்து கவலை கொள்ள தேவையில்லை. சற்று நிதான போக்கை கடைபிடித்து விட்டால் போதுமானது. பெரிய நெகட்டிவான பலன்கள் எதுவும் இருக்காது. அஷ்டம சனி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்து அது ராகு கேதுவையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிவிடுங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.